الله أكبر الله أكبر அன்பான சகோதரர்களே, இன்றைய பயான் நிகழ்ச்சியிலே சகோதரர் ஃபாரூக் அவர்கள் நாமும் நமது ஈமானும் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார்கள். அதை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு என்றும் அவனின் அருளும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிருளும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களை அப்படியே பின்தொடர்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இன்னும் இறுதி நாள் வரை பின்பற்ற இருக்கின்ற ஒவ்வொரு மூமின்களின் மீதும் முஸ்லிம்களின் மீதும், குறிப்பாக இந்த பயான் நிகழ்ச்சியில் கூடியிருக்கக்கூடிய நம் அத்துணை பேரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இந்த மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் அதை கேட்பதற்காகவும் நாம் நமது வாழ்க்கையை இறையச்சத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கிற்காக கூடுகின்ற இந்த பயான் நிகழ்ச்சியில் அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கின்றார். இந்த நல்ல நேரத்தில் நாமும் நமது ஈமானும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களுக்கும் எனக்குமாக நான் ஞாபகப்படுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன். நாமும் நமது ஈமானும் என்று இங்கே தலைப்பு சேர்வு செய்வதற்கு காரணம், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஈமான் என்று சொன்னால் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு வணக்க வழிபாடுகளை செய்து வாழுகின்ற ஒரு செயலை தான் ஈமான் என்று நாம் விளங்கியிருக்கின்றோம். யாரெல்லாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ நாம் அனைவரும் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள். இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நாம் இந்த ஈமானை பெறுவதற்கு, அல்லாஹுவை வணக்கத்திற்குரிய நாயனாக ஏற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு தியாகம் கூட செய்யாதது என்னவோ இந்த ஈமானுடைய விலை தெரியாமல் நாம் இருக்கிறோம். நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா, ஏதோ அல்லாஹ் நம்மளை முஸ்லிமா படைச்சிட்டான், நாம தொழுது கொள்ளுவோம், கடமையான வணக்கங்களை எல்லாம் செய்து கொண்டு நாம் நம்மளுடைய வாழ்க்கையை இப்படியே கழித்து செல்லலாம் என்று நாம் ஒரு மமதையோடு வாழக்கூடியதை உணராமலே நாம் வாழ்கின்றோம். ஆனால் இந்த ஈமானை முதலில், ஈமான் என்றால் அதை பெறுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகமும், இதற்கு முன்னால் இந்த ஈமானை யாரெல்லாம் உலகத்தில் பெற்றார்களோ அவர்களெல்லாம் எவ்வளவு துன்பம் அனுபவித்தார்கள், இதற்காக வேண்டி எவ்வளவு சித்திரவதைகளை தங்களுடைய வாழ்க்கையில் மேற்கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நாம் இன்றைக்கு இந்த ஈமானில் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம், இந்த ஈமானை நாம் பின்பற்றுவதனால் ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறதா, இந்த ஈமானை நாம் சரியான முறையில் பின்பற்றுவதன் மூலம் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நமக்கு வெற்றி கிடைக்குமா என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காகத்தான் நாமும் நமது ஈமானுடைய நிலை என்ற தலைப்பை நாம் இங்கு தேர்வு செய்துள்ளோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் நபிமார்களை பின்பற்றியவர்கள் எல்லாம் நம்மள மாதிரி ஒரு சூழ்நிலையில வாழல. எப்படி வாழல? நாம இன்னைக்கு நம்மளுடைய ஊர்ல நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னா யாரும் நம்மளை எந்த விதமான ஒரு சித்திரவதையும் செய்ய மாட்டாங்க. இல்ல எந்த ஒரு போலீஸ்காரனும் வந்து நீ முஸ்லீம் ஆகக்கூடாது
இல்ல நாம் வசிக்கக்கூடிய அரசாங்கம் நமக்கு ஏதாவது இடையூறு கொடுக்குமா என்றால் அதுவும் கிடையாது. நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு அதற்காக வேண்டிய ஆலயங்கள் எல்லாம் அமைத்து கொண்டு பள்ளிவாசல் கட்டி நாம தொழுது கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த கொள்கையை பின்பற்றதுனால யாரும் நமக்கு எதிரியா வரல. அதே மாதிரி நாம் அல்லாஹுவை வணங்குவதனால நமக்கு யாரும் எதிரியாகல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு முன்னால் நபிமார்களை பின்பற்றியவர்களுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீதை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் அதிகமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த கொடுமை இன்னைக்கு வாழக்கூடிய நமக்கு யாருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தரல. நான் அந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. என்ன மாதிரியான கொடுமை? பிலால் ரலியல்லாஹு அவர்கள், அம்மார் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் மக்காவிலே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறீங்க, எங்களுக்கு இவ்வளவு சித்திரவதை நடக்குதே, நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சித்திரவதையை அனுபவிக்கக்கூடிய சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுல சொல்லி காட்டுறான், 214வது வசனமா, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்திற்கு நடத்தப்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்காமல் இலகுவாக நீங்கள் சொர்க்கம் சென்று விடுவீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த வசனத்தை யார் எங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்களோ அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். அவங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டால் சுடுமணலில் புதைக்க வைக்கப்பட்டு, நம்ம பல தடவை கேட்டிருக்கிறோம், ரம்பங்களால் 2 கூறுகளாக இருக்கப்பட்டார்கள். என்னத்துக்கு தெரியுமா இருக்கப்பட்டாங்க? இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்றதுக்கா? இந்த உலகத்துல பொருளாதாரத்தை சம்பாரிச்சுக்கிறதுக்கா? இந்த ஈமான பெறத்துக்கு. இந்த ஈமான் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கையை அவர்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு அவர்கள் அனுபவிச்ச தண்டனை ரம்பங்களால் 2 கூறுகளாக இருக்கப்பட்டார்கள். அதே சூழ்நிலை ஒவ்வொரு நபிமார்களுடைய சமூகத்தில் வந்திருக்கு. இந்த ஒரு நபிதான் இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார், இவர்களுக்கு பின்னாடி வந்தவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருந்தார்கள், அப்படிலாம் கிடையாது. இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்களோ அத்தனை நபிமார்களும் அத்தனை நபிமார்களை பின்பற்றிய சமுதாயமும் இந்த ஈமானுக்காக வேண்டி அவ்வளவு சித்திரவதைகளை அனுபவித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பல தடவை கேட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட சித்திரவதை! இன்னைக்கு நம்ம அதை சாதாரண மேடைகள்ல பேசுறோம், நம்ம பயான்கள்ல கேட்கிறோம். சுடுமணல்ல கட்டி வச்சு பரபரவென்று அரபிய பாலைவனத்தில் இழுக்கப்பட்டார்கள் என்றால், மேல பாறாங்கல்லையும் தூக்கி வச்சு இவ்வளவு கொடுமை அந்த குறைஷிகள் செய்தார்கள் என்றால் ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அதுதான் ஈமான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீ விட்டுறணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையை நீ பின்பற்றக்கூடாது. இந்த 2 ஆப்ஷனை வச்சுதான் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு, அம்மார் ரலியல்லாஹு அவர்களுக்கெல்லாம் சித்திரவதைகள் அந்த குறைஷிகள் கொடுத்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஈமான அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபை நம்மளை முஸ்லிமா படைச்சிருக்கிறான். முஸ்லிமுடைய வயிற்றுல நம்மளை புள்ளையா போட்டான். அதோட இல்லாம மார்க்கம்னா என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், இதற்கு முன்னாடி நம்மளுடைய வாப்பா காலத்துல எல்லாம் நபி அவ்வளவுதான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கணும், இதுதான் மார்க்கம், இதோட முடிஞ்சிச்சு. நாங்கள் எதை சொல்லுகின்றோமோ அதுதான் மார்க்கம்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் ஆய்வு செய்யறான். ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த வரலாறு படிக்கணும்னு ஆசைப்படுறான். எப்படி மக்காவுல வாழ்ந்தாங்க, எப்படி அவர்கள் பிரச்சாரம் செய்தாங்க, எப்படி அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்துச்சு, இப்படி ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தரும் படிக்கிறோம். இப்படி படிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம அல்லாஹ் தஆலா
தூய்மையான மார்க்கத்தில் வச்சிருக்கிறான். தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சூழ்நிலையில நாம அதுல ஒரு ஆளா இருக்கிறோம். நாம இந்த ஈமானுடைய விலை என்ன, இத ஒவ்வொருத்தரும் பெறத்துக்கு என்ன துன்பங்களை எல்லாம் முன்னாடி அனுபவித்தார்கள். இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், நான் முஸ்லிம்கள்ட்ட இந்த இஸ்லாத்தை பத்தி சொன்னா அவன் மறுத்து பேச மாட்டேங்கிறான். அல்லாஹ் கடவுள் இல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லி இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் அவனால எந்த ஒரு குற்றச்சாட்டுமே வைக்க முடிய மாட்டுது. அவன் என்ன சொல்றான், நீ சொல்றதெல்லாம் கரெக்டு, நான் எப்படி இந்த மார்க்கத்தை போய் ஏத்துக்கிருவேன், எனக்கு பின்னாடி என்னுடைய குடும்பம் இருக்குதே, என்னுடைய மனைவி மக்களை நான் என்ன செய்வேன், என்னுடைய சமுதாயம் இருக்குதே, என்ன ஒதுக்கிடுவார்களே, இப்படிதான் பதில் சொல்றான். அப்ப இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த ஈமானோட வாழ்வதற்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில அல்லாஹ் நம்மளை ஒரு ஏகத்துவவாதியாக இந்த உலகத்துல வாழ்வதற்கு அருள் செய்திருக்கிறான்னு சொன்னா அதை நாம உணர்ந்து செயல்படுத்தணும். எப்படி உணர்ந்து செயல்படுத்துறது? இப்ப ஈமான பெறத்துக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த ஈமானுடைய விஷயங்களை முதல்ல இந்த நம்பிக்கைக்காக வேண்டி செய்த தியாகங்களையும் நாம இன்னைக்கு இருக்கிற நிலையும் பத்தி பேசினாலே ஏகப்பட்ட நேரம் பேசலாம். ஏன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுடைய குடும்பங்களுக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்கல. உள்ளத்துல நம்ம ஈமான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஏகத்துவ சிந்தனையை, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இந்த மார்க்கத்தை நபிமார்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் கொடுத்தானா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைக்கு கொடுத்தானா? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கொடுத்தானா? கலீலுல்லாஹின்னு சொல்லி இப்படி ஸ்லாஹித்து வச்சிருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தைக்கு இந்த வழியை காட்டினானா? அவர்களுக்கெல்லாம் இந்த ஈமான உள்ளத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போடல. இதெல்லாம் விடையாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்றான். உலகத்துக்கே நாம உம்மை அருள்கொடையாக அனுப்பினோங்கிறான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மாவுக்கு இந்த மார்க்கம் கிடைச்சிச்சா? அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் இந்த ஈமான போடல. இவ்வளவு விலை மதிக்கக்கூடிய ஈமான நாம பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் வணங்கக்கூடிய மார்க்கத்தில் இருக்கிறோம்னா இதை எப்படி பின்பற்றணும்? அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் சூரத்துல் பக்ராவுல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, யார் இந்த ஈமான நீங்க நம்பிக்கை கொண்ட மக்களே, இந்த ஈமான நீங்கள் சொந்தமாக்கி கொண்டீர்களே, அல்லாஹ்வை யார் நம்புறீங்களே, அந்த கூட்டங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதுகுலு ஃபில் சில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். நீங்க என்னத்துல நம்பிக்கையை வச்சிருக்கிறீங்களோ அதுல நீங்க முழுமையாக நுழைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன், உங்களுக்கு ஷைத்தான் பகிரங்கமாக எதிரியாக இருக்கின்றான், அவனுடைய அடிச்சுவடுகளை கூட நீங்கள் பின்பற்றாதீர்கள். யாருக்கு இதை சொல்லி காமிக்கிறான்? காபிர்களுக்கு சொல்றானா? யாரு நம்ம இந்த நம்பிக்கையை வாழ்க்கையில கொண்டிருக்கிறோமோ நம்மளை பார்த்து சொல்லி காமிக்கிறான், நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், ஷைத்தானுடைய அடிச்சோடுகளை கூட நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. அப்ப இந்த ஈமான முன்னாடி இருந்தவர்களுக்கு இவ்வளவு சிரமத்தை வச்சிருக்கிறான், சஹாபாக்கள் இவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சாங்க, நாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு அருட்கொடை மாதிரி பெற்றிருக்கிறோம்னா இதுல முழுமையா நுழையணுமா வேண்டாமா? ஒவ்வொருத்தரும் முழுமையாக நுழையணும். முழுமையாக நுழையிறதுன்னு சொன்னா நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இஸ்லாத்தை பின்பற்றுறதுல ஒரு 3-4 ரகமாக மக்கள் இருக்காங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, மார்க்கத்தை பத்தி அடுத்தவர்கள்ட்ட வாழ்நாள்ல ஒரு தடவை கூட பேச மாட்டாங்க, அவர்கள் சரியாக பின்பற்றுவார்கள். எப்படி பின்பற்றுவாங்க? தொழுகையாளிகளா இருப்பாங்க, ஜக்காத்து கொடுப்பாங்க, அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கும், எல்லாம் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இஸ்லாத்தை பத்தி மற்றவர்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. இது ஒரு சாரார் இன்னைக்கு நம்மளுடைய ஊர்கள்ல நம்மளுடைய சொந்தங்களை நம்ம பார்க்கலாம். இன்னொரு சாரார் எப்படி இருக்கிறாங்க, எல்லாமே மார்க்கம் தான், யார் எந்த கொள்கையை போதிச்சாலும் அவர்களும் மார்க்கம் தான். அவர்கள் முரீது வாங்கினாலும் அவர்கள் இஸ்லாம் தான், அவர்கள் ஷேக்கு காலில் விழுந்தாலும் அவர்களும் இஸ்லாம் தான், நாகூர்ல போய் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு படுத்து கிடந்து வந்தாலும் அவங்களும் முஸ்லீம் தான், எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான், இவங்கெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது, இவங்க நாமளும் ஒண்ணுதான் இப்படின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லி காட்டுறோம்னு சொன்னா, இஸ்லாத்துல முழுமையாக நுழைந்து விடுங்கன்னு சொன்னா வெறும் நாம தொழுதோம் நம்ம நோன்பு வச்சிருவோம் இது மட்டும் இல்ல, இது எல்லாரும் செய்யலாம். முழுமையாக நுழையிறதுன்னு சொன்னா